நானும் தயாராகிட்டேன். எல்லாம் பண்ண இறைவனை வணங்கி என்னுடைய இயற்கை உண்மையிலேயே இப்படி ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அந்த வகையில் வீட்டு அளவிலேயே ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் எல்லோரும் தேடி வந்து அவரவருடைய அன்பை பொழுந்திருக்கிற அந்த தன்மை இருக்குல்ல, இதுவே எனக்கு பெரிய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் இன்னும் ஒரு 15 ஆண்டுகள் நல்ல ஒரு நாளோடு வாழ முடியும். வாழ்த்து உண்மையான வாழ்த்துக்கள். இடையில எத்தனையோ உடல்நலப்பெல்லாம் நான் வீட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக பூங்காவலுக்கு நோக்கியிருக்கேன். 9 நாட்கள் வந்து நினைவிழந்து போயிருந்ததுனால என்னுடைய நினைவாகவே இருந்து மீட்டுக் கொண்டு வந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அது வந்து நாங்கள் 48 ஆண்டுகளாச்சு. இன்னும் 2 ஆண்டுகள்ல 50வது ஆண்டு பொன்விழா ஆண்டும் இறைவன் நாட்டுக்கு செய்வோம். எல்லா வயதும் கூடாது. எங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும். யார் விட்டு கொடுப்பது ஊழல் போட்டிக்கிறது. அது அப்படி இல்லை. இது வந்து ஒருவருக்கு யார் விட்டு கொடுப்பது, விட்டுக் கொடுப்பது, விட்டுக் கொடுப்பது வாழ்க்கையில வெற்றி பெறுகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய வாழ்க்கை. வாழ்க்கையில ஒருவருக்கு ஒருவர் பண்போடு வாழ்க்கோம். இறைவன் கொடுத்த வரம் இது. அந்த வாழ்க்கையை சிறப்பாக எவ்வளவு நல்ல முறையில் வாழ முடியுமோ வாழ முயற்சி பண்றோம். அந்த அப்படி கிடைக்கும் போது அந்த நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு அமைத்து கொடுக்கலாம். இப்போ உடம்பு நிலம் இல்லாமல் போகும்போது டாக்டர் தான் நோம்பு கூட பிடிக்குவானான்னு சொன்னாங்க. நான் பிடிப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக இருந்தேன். ஏறத்தாழ ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலாக நான் எம்ஏ படிக்கிற காலத்துல இன்று வரைக்கும் ஒரு நோன்பு கூட விட்டதில்ல. வெளியூர் பயணங்கள் போனாலும் உடல்நல குறைவு இருந்தாலும் ஆண்டவன் நம்ம மூடி இருக்கிறான் அந்த உறுதி இருக்குல்ல, அந்த உறுதியோடு இருந்தேன். எனக்கு எதுவுமே ஆகல. இறை அச்சம், இறைவன் மீது நம்பிக்கை. அவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, அவன் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாதுன்றதுல அந்த உறுதி, மன உறுதி இருந்தது. அந்த மன உறுதி அதோட நாங்கள் நடப்பெற வேண்டும். என் குடும்பத்தார் எல்லாருமே அத்தனை பேருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு விஷயம் பண்ண முடியாது. அந்த வகையில் எனக்கு வந்து நான் முதல்ல நினைப்பேன் இந்த ஒரு நிகழ்ச்சியை இந்த நிஜாம் மஹால் மாதிரி ஒரு ஹாலில் வச்சு செய்யலாம் பண்ணேன். அதை விட ஒரு குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ளேயே நடத்துவது நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். எல்லாருமே வந்து அவங்களுடைய மனசுக்குடைய கருத்துக்களை சொல்லும்போது உண்மையாக ஒரு புதிய ஊக்கம் உற்சாகம் இருக்கிறது. இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. இந்த ஆண்டு தொடக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்மைய காலத்திலேயே ஒரு குழந்தை இந்த ஆண்டிலேயே 7-8 விருதுகள் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆண்டு 29 அடுத்த மாதம் செப்டம்பர் 29 இன்னைக்கு பாண்டிச்சேரியில் பாரதி செல்வன் கொடுக்குறாங்க. ஒரு பெரிய விழா நடத்தி பாரதி செல்வன் கொடுக்குறாங்க. அதுக்கு எங்கள் 2 பேரும் அந்த பத்திரிகை வந்து புதுவை பாரதின்னு பத்திரிகையை 40 வருஷமாக நடத்துகிறாங்க. காரைக்காலை சேர்ந்தவர். அவர் பேர் வந்து சிவா, பாறைவான சிவான்னு பேர். நல்ல ஓவியர், அருமையான ஓவியப்பள்ளியும் நடத்துறாரு. நிறைய பேருக்கு பயிற்சியும் கொடுக்குறாரு. அவர் ஆரம்ப காலத்தில் கையெழுத்துப்படியாக பத்திரிகை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தட்டச்சுப்படியாக கொண்டு வந்தார். அப்புறம் பிரிண்டர் பத்திரிகையாக கொண்டு வந்தார். அவர் செய்கின்ற போது ஒவ்வொரு செயலுக்கும் நான் வந்து அவர் ஊக்கம் கொடுத்துருவேன். அவ்வளோதான், இப்படி செய்ய அப்படி செய்யுங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிகை முதல் கருத்து 40 ஆண்டுகளா இந்த புதுவை பாரதிங்கிற பத்திரிகை 40 வருஷமா வருது. 40 வருஷமா அந்த பத்திரிகை முதல்ல நான் கையெடுத்தேன், அப்புறம் தட்டச்சு, அப்புறம் பிரிண்ட் வந்தது. இவருக்கு ஊக்கம் கூட்டுறது, இந்த இதழில் வந்து போட்டிகளை நடத்தி அதுக்கு பரிசு தொகை கொடுக்குறது. பரிசுத்தொகைனா நிறையவே ஒரு 10,000, 13,000, 5,000, 3,000, 2,000 அதுதான் கொடுத்தா. அவங்க இப்போ இவர் வந்து இப்போ இனி இந்த புதுவை பாரதியை நிகழ்ச்சிக்கு போகிறேன், அவருக்கு வயசாயிடுச்சு, நிறுத்திவிட்டு இனிமேல் குழந்தைகளுக்காக வள்ளியப்பான்னு ஒரு இதை நடத்த போகிறேன். நான் ஓவியர் பள்ளி வச்சிருக்காரு, நல்ல மிக சிறந்த ஓவியர். அவர் சொல்லிட்டு அவர் வந்து நிறைவான நிகழ்ச்சியாக எங்களை அழைத்து
வருகிற 29ஆம் தேதிக்கு பாரதி செல்வர்னு விருது கொடுத்து பாராட்டாங்க. இப்படி பல பேரை இந்த ஒரு பத்திரிகையில பணியாற்றுகிற போது நாங்கள் வந்து 850 பேரை இதராசி கிடைக்கிறோம். 850 பேர் ஒரு அதாவது நாங்கள் இதழியல் பாடம் ஜேர்னலிசம் இருக்குல்ல, ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் ஒரு பேப்பரு. இதழியல், வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம், இதுதான் ஊடகம். இதழியல் முதலாளி இதழியல், அப்புறம் வானொலி, தொலைக்காட்சி ஒரு வருஷம், அப்புறம் திரைப்படம். இது எல்லாவற்றுக்கும் நாங்கள் பாடம் 25 வருஷம் நடத்திருக்கோம். நடத்தி பல பேரை வந்து இதழியல் ஆசிரியர்கள் உருவாக்கிட்டோம். 850 பேர் இதழாசிரியர்கள் உருவாக்கிட்டாங்க. அதே போல நாட்டுப்புறவியல் என்ற பாடத்தை பற்றி காரைக்கால் வட்டார நாட்டுப்புற பாடல்கள், காரைக்கால் வட்டார நாட்டுப்புற கதைகள் அப்படின்னு ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட மாணவர்கள் அவங்க ஒவ்வொருத்தரும் போய் 5 பாடல்களையும் 5 நாட்டுப்புற கதையும் பதிவு செய்து கொண்டு வரும். யார்கிட்ட பாடம் சொல்லி அவங்க பாட்டை கேட்டு அதை பதிவு செய்து கேசத்தை கொடுக்கணும். அதே போல ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல் கொடுத்த எல்லா பாடல்களும் காரைக்கால் வட்டார நாட்டுப்புற பாடல்கள், காரைக்கால் வட்டார நாட்டுப்புற கதைகள், இது 3வது படம். நாங்கள் மாணவர்களை வேலை வாங்கி செய்ய சொல்லி தூண்டுதல் நாங்கள் தூண்டுனா அவங்க செயல்படுறாங்க. எப்படிப்பட்ட மாணவராக இருந்தாலும் சரி செய்யுங்கன்னு சொல்லலாம் செய்யறாங்க. அதற்கு வந்து நாம செய்து காட்டணும். அந்த ஒரு இது எங்க 2 பேருக்குமே நான் சொன்ன கட்டுப்படுவாங்க. மேடத்தை பொறுத்த வரைக்கும் வகுப்புல பொறுத்த வரைக்கும் ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க. நான் அப்படியே ஆப்போசிட். நான் ரொம்ப கையில கட்டி வச்சுருப்பேன். அவங்க கண்டிப்பா இருப்பாங்க. வாங்க இவங்க வந்து காரைக்காலையே பெரிய டாக்டர். இங்க வந்து முதன்மை மருத்துவ கண்காணிப்பாக இருக்காங்க டாக்டர் ஹாஜா ஃபாரூக். டாக்டர் ஹாஜா ஃபாரூக் என்ன ஆயிட்டாருன்னா பெரிய தீர்த்தமிழ் கவிஞர் ஆயிட்டாங்க. நல்ல கவிதை, அருமையான இவங்களுடைய 40 கவிதைகள் அருமையான கவிதை, ஆன்மீக கவிதை. ஒரு டாக்டர் கவிஞரா இருக்கிறது பெரிய மருத்துவ கவிஞர். அவர் டாக்டர். அவங்க வந்து இப்போ எங்கே போனாலும் வெளியே போனாலும் நூலகம் போனாலும் சரி அல்லது நல்ல நிகழ்ச்சிக்கு போனால் அவங்களுடைய காரணம் வந்து எங்கே அழைச்சிட்டு போய் அவங்க இதே போயிட்டு வருவேன். அவங்களோட செல்வது ஒரு இன்ப பயணமாக இருக்கும். அந்த இந்த வயதில் காரைக்காலுடைய சீஃப் வீடியோவும் ஃபோட்டோ 2 எடுத்துருக்கேன். டாக்டர் ஆன்மீகத்துறை கவிஞராகி ஆன்மீக நாகூரை பற்றி நிறைய கவிஞர் இருக்கு. ஆக ஒரு மருத்துவ கவிஞர் அவருக்கு வந்து நண்பராக இருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காரு. நல்ல நிறைய அருமையான விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அது மீர் முகமது அப்பா பாடல்கள்